ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி கீரையை வச்சு ரெண்டு கீரை விதமான கீரையை வச்சு ரெண்டு விதமாக டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை வச்சு ஒரு ரசம், அடுத்தது வெந்தயக்கீரை வச்சு ஒரு கூட்டு. இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வல்லாரக்கீரை வச்சு ஒரு ரசம், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். துவரம்பருப்பு 1/4 கப், வல்லாரக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், புளி சிறிய உருண்டை தண்ணீரில் ஊற வைத்து கொள்ளவும், பூண்டு 4 பல் நன்கு நசுக்கி கொள்ளவும், இஞ்சி 1 அங்குல துண்டு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடித்து கொள்ள மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, தாளிக்க நெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வல்லார ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியோடு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது ரசங்கிறதுனால நீங்கள் பருப்பை கொஞ்சமாகவும் மேற்கொண்டு தேவையான அளவு தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கடாய் போட்டிருக்கேன் அடுப்பில். இதில் நெய் நம்ம கொடுத்துருக்கிறதுல கொஞ்சம் நிறுத்திட்டு மீதி அதில் போட்டுக்கலாம். இந்த நெய் லேசாக உருகுனதும் அதில் கடுகு, இது பார்த்திங்கன்னா அந்த வல்லாரக்கீரை குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக நிறைய கொடுக்கலாம்பாங்க. ஏன்னா கணக்கு நல்லா வரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அப்படி இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா என்னது உண்டோ அந்த மாதிரி இந்த வல்லாரக்கீரையிலையும் உண்டு. ஸோ அது வல்லாரக்கீரையை நிறைய விதத்தில் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நான் கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது வெந்தயம், தீ குறைச்சி வச்சுட்டு தக்காளி, தக்காளியோட மஞ்சள் தூள். இது பருப்போடு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த குக்கரில் விசில் வரும்போது மஞ்சள் தண்ணீர் அப்படியே தெரித்து நல்ல பக்கமும் அந்த மஞ்சள் கலரை அப்பிக்கும் அப்படியே. அதனால் நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வெறுமனே பருப்பை வேக வச்சுட்டு இந்த மாதிரி தாளிக்கிற போது போட்டுக்கலாம் மஞ்சள் தூளை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் இஞ்சி, நசுக்கி வச்சுருக்க பூண்டு, இப்போ இந்த கீரை இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ இந்த கீரை இருக்குது இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். இந்த கீரையில் ஒரு சிறு கசப்பு இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் பாவக்காய் இருக்க மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதுக்கு தான் அதை தவிர்க்கிறதுக்காக அந்த கசப்பு ஓரளவு தெரியாமல் இருக்க தான் நம்ம தக்காளி, புளி எல்லாமே இந்த ரசத்தில் சேர்க்குறது மாதிரியே இதுக்குமே நல்லாவே சேர்த்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி மூலிகைகள் இதில் நம்ம செய்கிற போது இந்த கீரை வகைகள் செய்கிற போது அதிகமாக புளி சேர்க்கும் போது அந்த புளியில் அந்த கீரையில் உள்ள தன்மையை கொஞ்சம் புளி எடுத்துரும் அப்படிம்பாங்க. பட் ஆனாலுமே எல்லா விதத்துலையும் நம்ம அந்த கசப்பை குழந்தைங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அதை சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் புளி சேர்த்து அந்த புளிப்போடு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அது பெரிய விஷயமா தெரியாது, அந்த கசப்பை மறைச்சிடும் அது. ஸோ அந்த தன்மையும் மாறாது அதில். அதனால் அளவாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, அதோடவே கூட இந்த புளியை கொஞ்சமாக கரைச்சி அதை சேர்த்துடலாம். தக்காளி நான் 2 தக்காளி நல்லா பழுத்த பெரிய தக்காளி கொடுத்துருக்கேன். அந்த தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பெரிய தக்காளியாக பழுத்ததாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு போதும். அதோட கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்க நேரத்தில் இந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இது 3ஐயும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய்
மூணி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். துவரம் பருப்பையும் சும்மா மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா மசிஞ்சு வெந்திருந்தா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது நிறைய வந்து அந்த குவான்டிட்டி கூடும், அந்த அளவு கொஞ்சம் கூடும். அதனால் அங்கே நல்லா உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொடியும் போட்டுடலாம். அடுத்தது இந்த துவரம் பருப்பை, இப்போ தேவையான அளவு தண்ணி. இது ரொம்ப அப்படியே புளிப்பு ஏறி அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த நார்மலாக ஒரு மாதிரி தெளிவான ரசம்பாங்க இல்லையா, சூப்பும் இல்லாமல் ரசமும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரசம் தான் இது. நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கீரை வெந்து வதங்கிறதுல உங்களுக்கு அந்த உள்ள சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரசத்தில் இறங்கியிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கூட வேணால் கொஞ்சம் நெய்யை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் நல்லா குழச்சி இந்த சாதத்தோடு பிசைஞ்சு இந்த ரசத்தோட சாதத்தை பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கும் கொடுக்கலாம். கொடுக்கும்போதும் ஒரு சொட்டு நெய்யை விட்டுட்டு அவங்களுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வேணும்னா தூவிட்டு, ஆனால் நல்லா இது எல்லாமே வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். இதை நல்லா நீங்கள் பரிமாறும்போது வடிகட்டிட்டு பரிமாறுங்க. இப்போ வடிகட்டிட்டு பரிமாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி அதுக்கப்புறம் அந்த கீரை இதோட கூட சேர்த்து சாப்பிட்றவங்க. ஸோ இதை அப்படியே பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இதை கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த வடிகட்டிட்டு அந்த மாதிரி தெளிவான ரசம் வேணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால், இந்த தாளிக்கிறது பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கடுகு வெந்தயத்தை தாளிக்காமல் நெய்யை மட்டும் முதல்ல ஊற்றி நம்ம தக்காளிலாம் வதக்கிட்டு இதே மாதிரியே பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் கொஞ்சம் போல் கடுகும் அந்த வெந்தயத்தையும் தாளித்து கொட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மேலே அந்த கடுகெல்லாம் மிதக்கிறதோடு நீங்கள் சாப்பிட சௌரியமாக இருக்கும். அப்படியுமே நம்ம லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கொதி வரப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் முதல்ல எடுத்து வச்சுருந்தோம் சொன்னேன் இல்லையா, அதை இதில் போட்டுடுவேன். அப்போ அது நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ரசம் வந்து நல்லா சுற்றி லேசாக நுரக்கட்டி வருது, கொதி வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். இதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. என்ன பச்சை வாசனை போக புளியெல்லாம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள வல்லாரக்கீரை, ஞாபக சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு வல்லாரக்கீரையை வச்சு நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெறும்னா எந்த காய் அப்படின்னு சாப்பிட்றது கூட கீரையை கொஞ்சம், அதுவும் குறிப்பாக வெந்தயக்கீரையும் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகரோட லெவல் கொஞ்சம் குறையும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை கூட்டு அடுத்தது. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வெந்தயக்கீரை 2 கட்டு சுத்தம் செய்து கொள்ளவும், பாசிப்பருப்பு 1/2 கப் வேக வைத்து கொள்ளவும், வெங்காயம் பாதி பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 1/2 டீஸ்பூன், தாளிக்க எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 4 தோல் உரித்து நசுக்கி கொள்ளவும், பூண்டு 3 பல் நசுக்கி கொள்ளவும், காய்ந்த மிளகாய் 2. இந்த வெந்தயக்கீரை கூட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரை சின்ன சின்ன கட்டாகவும் கிடைக்கிது, பெரிய இலைகள் உள்ள கட்டாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டாக கிடைக்கிது. இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த இலையை ஒரு ஓரத்தில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு கத்திரியாலேயோ கட் பண்ணி இந்த வேர் பகுதியை தூக்கி போட்டுட்டு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சு இந்த கீரையை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த கீரை நல்லா அதில் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அது மிதக்கும் போதே கீழே அதனோட அழுக்கு எல்லாமே கீழே தள்ளிடும், மண் எல்லாம் கீழே தங்கிடும். அதுக்கப்புறமா மேலோடு அதை அரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம ரெடியாக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இது காம்பு பகுதி கொஞ்சம் நரைச்சின்னு இருக்கும், அதனால் காம்பு பகுதியை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போது நீங்கள் பெரிய கீரையை வச்சு பண்ணலாம், பெரிய இலைகளாக உள்ள கீரை வருது வெந்தயக்கீரையை, அதை வச்சு பண்ணலாமான்னு கேட்கலாம். அதுவும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பண்ண முடியாது, கீரைகளாக ஆஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ பண்ணுற மாதிரியே அதை பண்ணலாம். அதையும் அலசி எடுத்துக்கிட்டு இந்த கீரையாக இருந்தால் காம்பு 2 கீரைக்குமே காம்பு பகுதியே வேண்டாம், அந்த கீரை வந்து வெறும் இலையாக இருக்கணும். இந்த கீரையில் கொஞ்சம் காம்பு பகுதி இருந்தால் பரவாயில்ல.
இப்போது அடுப்பை பற்ற வச்சிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயமும் கொடுத்துருக்கோம், பெரிய வெங்காயமும் கொடுத்துருக்கோம். பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்தால் போதும். இப்போ இந்த மண்டை வெங்காயம்னு சொல்கிற பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் 4ல் ஒரு பகுதி எடுத்தாலே போதும், 1/4 வெங்காயமே போதும். ஏன்னா நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். ஸோ வெங்காயம் கூடுச்சுன்னா அந்த பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற பொருளுக்கும் அந்த ரெசிப்பியில் இனிப்பு கூட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு மாதிரி வெங்காயத்துக்கு ஒரு இனிப்பு தன்மை உண்டு. அந்த இனிப்பு தன்மை வந்துச்சுன்னா நீங்கள் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா காரமாக இருக்கும். அதே நீங்கள் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து ஒரு குழம்போ கூட்டோ வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட்டை கொடுத்துரும். அதனால் அளவாக அதுக்கு வெங்காயம் போடணும். ஏன்னா தாளிக்கும் போது வெங்காயம் போடுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் காஞ்ச மிளகா, கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து ஒரு இளம் வறுப்பாக வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். அதோட கூட பூண்டு, இதோட பச்சை மிளகாய், இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா தண்ணியே இல்லாமல் இருக்குது பருப்பு. இந்த கீரையெல்லாம் அதில் போட போகிறோம். இந்த பருப்பை நல்லா இப்படி உடச்சி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப குழைய வேக வைக்காதீங்க. நான் பாத்திரத்தை வேக போட்டதுனால எப்படி அந்த குழகுழப்பே இல்லாமல் வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக விடணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ணுற அந்த கீரை எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். பாசிப்பருப்பு ரொம்ப குக்கரில் குழஞ்சி வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வலுவழுப்பாக இருக்கும். அது நல்லாவே இருக்காது, இந்த டேஸ்ட்டை கெடுத்துரும். இப்போ இதில் வந்து தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், கீரை. நான் கீரையை வதக்கல, அப்படியே பச்சையாக தான் அதில் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றிடலாம். போதும். இது ஆக்சுவலாக அந்த கீரை வந்து ஒரு 2 கொதியில் வெந்துடும். இதோட கூட இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சீரகம் சொன்னேன் இல்லையா, அந்த சீரகத்தை மட்டும் லாஸ்ட்டில் சும்மா ஒரு வெறும் கடாயில் வறுத்து நீங்கள் பொடி பண்ணி போடலாம், அல்லது வெறும்னே பச்சையாகவும் பொடி பண்ணி போடலாம். பட் வறுத்து பொடி பண்ணும்போது ஒரு நல்ல வாசனை இருக்கும். ஸோ வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு பொடி ரெடியாக பண்ணி வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறமா அதை தூவி இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து விட்ருக்கோம் இல்லையா, இது கரெக்டாக நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கீரை கலரும் மாறல. இது வந்து லேசாக ஒரு சிறு கசப்போடு இருக்கும். அது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கனாலும் நல்லது. பட் அந்த கசப்பு ஏற்றுக்கிற குழந்தைங்க வந்தால் பரவாயில்ல, ஒரு லேசாக ஒரு கசப்பு தெரியும். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கீரை வாகு, சில கீரை வந்து கொஞ்சம் கசப்பு ஒரு துளி தூக்கலாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் நெய்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கூட்டும்போது இது வந்து பெரிய விஷயமா தெரியாது. அப்படியே இந்த குழந்தைங்க வந்து இந்த கூட்டு மாதிரி சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க, இந்த கீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சப்பாத்தி மாவோ பூரி மாவோட பிசைஞ்சிட்டு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக திரட்டி பூரியோ சப்பாத்தியோ போட்டு கொடுத்திங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம்.
இந்த சீரகம் போடும்போது ஒரு அலாதி வாசனை இருக்கும். அதாவது இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு பக்கம்லாம் கீரையெல்லாம் மசிச்சாங்கன்னா தாளிக்க மாட்டாங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு கையில் நல்ல சீரகத்தை தேய்ச்சிட்டு அதில் போட்டுருவாங்க. அதுதான் மெயினாக போடுறது. பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்து வேக வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த சீரகம் கடைசியாக போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது தேங்காய். டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லிவிட்டு தேங்காயும் போடுறீங்களேன்னு யோசிக்கலாம். இப்போ தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கொதிநிலையை அடையும் போது தான் அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுமா, அது கொழுப்பு சத்தாக மாறுது. அதனால் நம்ம பச்சை தேங்காய் சாப்பிட்றது தப்பும் கிடையாது, தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துறது தப்பும் கிடையாதுங்கிறாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடியே அதை சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் இந்த ஆய்வறிக்கை வந்து ஒரு பேப்பரில் நிறைய பேப்பருங்களில் வெளியாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ டயட்டீஷியன்ஸே இந்த தேங்காயை வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த தேங்காயை அதில் சேர்க்குறேன். அதே மாதிரி நெய், அதனால் ஒரு சின்ன பழமொழியே சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு, நெய் உருக்கி மோர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ மோரை நிறைய சாப்பிட்லாமா, தயிரை விட கூட நெய்யை உருக்கிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் நெய்யாவது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் 1/2 டீஸ்பூன் அளவுக்காவது நெய் வந்து தினம் சாப்பாட்டில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கீரையில் இந்த நெய்யை சேர்த்துடலாம். அது நல்லா கீரை கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வல்லாரக்கீரை ரசமும் அடுத்தது ஒரு வெந்தயக்கீரை கூட்டும் பண்ணோம். இப்போ இந்த வல்லாரக்கீரை ரசத்துக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாயை காய வச்சோம், அதில் நெய்யட்டிட்டு அந்த நெய் காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் தாளித்தோம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கணும். மஞ்சள் தூளும் போட்டு இந்த கீரையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நசுக்கின பூண்டையும் போட்டு வதக்கணும். அதுவும் வதக்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணி, புளி கரைச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த கொதிச்சிட்ருக்க நேரத்தில் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாயை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதோட கூட மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் பொடி பண்ணதையும் போட்டு பருப்பு தண்ணியை ஊற்றி ஒரு மேலே பொங்கி வரும்பொழுது ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோம். ஸோ வல்லாரக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வெந்தயக்கீரை கூட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் காய வச்சோம், அதில் நெய் காய வச்சுட்டு அதில் கடுகும் வெந்தயமும் தாளிச்சிட்டு அதில் நசுக்கின வெங்காயமும் பூண்டையும் போட்டோம், அதுவும் வதக்கணும். பச்சை மிளகாயும் போட்டோம், வதக்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் தூளும் போட்டு வெங்காயம், தக்காளி, வெந்தயக்கீரை, உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த கீரை வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் துருவலும் சீரக பொடியும் போட்டு வறுத்து பொடி பண்ண சீரக பொடியும் போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். ஸோ வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி 2 கீரை வகைகளில் 2 விதமான டிஷ்ஷை பண்ணி காமிச்சிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா சாதத்தோடு கலந்து சாப்பிடவோ இல்லை சூப்பாக சாப்பிடவோ ஏதுவானது. அதே இந்த வெந்தயக்கீரை கூட்டு நீங்கள் சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு அந்த மாதிரி கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அல்லது சப்பாத்தி பூரியோட கூட ஒரு நல்ல ஐடியாவில் ஒரு தால் மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இந்த 2 டிஷ்ஷும் நேயர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறது. நன்றி, வணக்கம்.